இந்த வீடியோவில் பீஸா டோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த தண்ணி வந்துட்டு வார்மாக சூடாகட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு கப் எடுத்து அந்த தண்ணியை ஊற்றி ஒரு ஸ்பூன் சர்க்கரை, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஈஸ்ட் போடுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். மைதா மாவு 1/2 கிலோ போட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரை, ஒரு ஸ்பூன் ஈஸ்ட், கொஞ்சம் உப்பு, நல்லா கலந்துக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஈஸ்ட் எடுத்து இது கூட கலந்துக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கலாம். பூரி சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே பதத்தில் நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்போ நான் பிசைகிற மாதிரி நீங்களும் பிசைஞ்சுக்கோங்க. உள்ளே இருக்கிற மாவு வெளியே வர அளவுக்கு நல்லா திருப்பி விட்டு பிசைஞ்சுக்கலாம். சமையல் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த மாவு ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுடலாம். காட்டன் துணி எடுத்து தண்ணியில் நினச்சி அதை நல்லா புழிஞ்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். பீஸா வந்துட்டு பன் டைப்பில் நல்லா ப்ளஃபியாக வரணுங்கிறதுக்காக நான் ஒரு 2 மணி நேரம் வெளியே வச்சு ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளார ஓவர் நைட்டு வச்சிடுறேன். காலையில் எடுத்து பார்க்கும்போது இப்படி தான் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு பெரிய தட்டு எடுத்து கொஞ்சம் மைதா மாவை நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். மாவு எடுத்து அதில் வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ வந்துட்டு பீஸா டோ ரெடி ஆயிடுச்சு. பீஸாக்கு சாஸ் ரொம்ப முக்கியம். சாஸ் வீடியோவை தனியாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பீஸா டோவை வச்சு 3 விதமான பீஸா ட்ரை பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்வின்ஸ் கனி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.